ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சி. ஆனால் எனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் லைவ் போடுறோம். இருந்தாலுமே அதில் குறிப்பிட்ட பேர் என்ன அப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட் லைவ் தான் அதிகமாக போடுறோம். ஒன்று ஸ்க்ரீன் எடுத்து வச்சு ஸ்க்ரீன் மட்டும் தெரியும், அப்படியே சைலண்டில் போட்டுட்டு லைவ் போட்டுருவோம். இன்னொருத்தவங்க என்ன செய்வாங்கன்னா ஸ்க்ரீனில் ஏதாச்சும் ஒன்று எழுதி வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த ரெண்டு இதில் எது பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு என் சேனலில் நடந்ததை இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை கண்டிப்பாக கொடுங்க. இப்போ நான் போடுற இந்த சேனலில் மானிடைசேஷன் ஆன சேனல் தான் இது. நான் மானிடைசேஷன் பண்ணுறதுக்கு 1.5 வருஷம் ஆணுச்சு. ஒரு சில பேருக்கு சீக்கிரமாகவே மானிடைசேஷன் ஆகாது. ஆனால் எனக்கும் சீக்கிரமாக தான் ஆகலை. ஆனால் நான் 1.5 வருஷத்தில் மானிடைசேஷன் ஆனது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தில் நான் சேலரிலாம் எடுத்தேனா எடுக்கலையா அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் பாருங்கள். என்ன ஆச்சு அப்படிங்கிறதும் நான் சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ்லாம் அதில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள். என்னாச்சு அப்படின்னா 1.5 வருஷத்தில் நான் மானிடைசேஷன் பண்ணிட்டேன். ஆனால் நான் சேலரி மட்டும் பார்த்தீங்கன்னா எடுக்கவே இல்லை. 1.5 வருஷம் ஆயிடுச்சு. மானிடைசேஷன் பண்ணுறதுக்கு 1.5 வருஷம், சேலரி எடுக்கிறதுக்கு 1.5 வருஷம். இந்த 1.5 வருஷத்தில் சேலரி எடுத்தேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். எடுக்கிற கட்டத்தில் யூடியூப் எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, இடியை தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் மானிடைசேஷன் ஆன சேனலுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னோடய மானிடைசேஷனை இப்போ கேன்சல் பண்ணி வச்சுருக்காங்க. நான் சேனலில் ஒரு $100 சம்திங் அப்படி தான் அதுக்குள்ளே தான் இருந்துச்சு, டாலர் ஏறிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு பார்க்குறேன் என்னோடய மானிடைசேஷன் கேன்சல் ஆகிருக்கு. என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா என்னோடது ஒய்டி ஸ்டூடியோவில் எனக்கு ரிப்பீட்டட் கண்டென்ட், ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு போட்டாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மானிடைசேஷன் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகாது, ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுக்குமே நமக்கு டாலர் ஏறாது. ஆனால் நம்ம வீடியோ ஷார்ட்ஸ், லைவ் அதெல்லாம் போட்டுட்டு இருக்கலாம். 3 மாதம் வரைக்கும் நம்ம இந்த ப்ராப்ளம் சரியாக 3 மாதம் ஆகும். எனக்கு எதனால் இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன். நான் செஞ்ச 2 தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சைலண்ட் லைவு, இன்னொன்று நிறைய சோஷியல் மீடியாவிலேருந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வீடியோஸ் எடுத்து நம்மளோட சேனலில் போடுவோம், அப்லோட் பண்ணிவிடுவோம். அது நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காத மாதிரி தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா யூடியூப்பை நம்மளால் எப்போதுமே ஏமாற்ற முடியாது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கோ ஒரு டைம் நம்ம மாட்டிக்கிறோம். அந்த மாதிரி தான் எனக்கு நடந்துச்சு. சைலண்ட் லைவ் நான் வீட்டில் ஒர்க் பிஸியில் நான் லைவ் போட முடியாத டைமில் இப்போ என்ன செய்வேன் அப்படின்னா சைலண்ட் லைவ் ஸ்க்ரீனில் மட்டும் ஏதாவது ஒரு 4-5 யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை வச்சு நான் சைலண்ட் லைவாக லைவ் போட்டுருவேன். ஆனால் அந்த கட்டத்தில் தான் வியூஸ் நல்லாவே போணுச்சு. யூடியூப்பில் நல்லா வியூஸ் கொடுக்குறாங்க. இருந்தாலுமே பின்னாடி என்னத்துக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நமக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்க கொடுக்குற அந்த ஆப்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் நான் செஞ்ச தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலண்டாக போடாமல் அதிலே நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் அந்த இதை நான் பண்ணிகிட்டு இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அது எனக்கு கேன்சல் ஆகிருக்க வாய்ப்பே இல்லை. மானிடைசேஷன் நமக்கு அப்படியே இருந்திருக்கும். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. நான் பெரிய பண்ண தப்பு என்ன அப்படின்னா சைலண்ட் லைவை போட்டுட்டு பேசாமல் இருந்தது தான். இப்போ நிறைய பேர் சைலண்ட் லைவ் தான் போடுறீங்க. தயவு செஞ்சு சைலண்ட் லைவை கட் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் போட்டாலுமே வாய்ஸ் ஓவர் பின்னாடி இருந்து கொடுங்க. மெசேஜ் வரவங்களுக்கு ரீப்ளே பண்ணுங்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் மானிடைசேஷனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். இது என்னோடய வாழ்க்கையில் நடந்தது. இப்போ எனக்கு ரீயூஸ்டு கண்டென்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அப்பீல் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு 14 நாளில் அப்பீல் பண்ணணும். அது எனக்கு சரி வராது. அது நிறைய எடிட்டிங்லாம் பண்ணும் அப்படிங்கிறதுனால நான் அப்பீல் பண்ணலை. ரீஅப்ளை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ 3 மாதம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு மாதமே இன்னும் வரல. இந்த 3 மாதம் வரைக்கும் எனக்கு மானிடைசேஷனுக்கு பணமும் ஏறாது, மானிடைசேஷனும் கிடையாது, நான் போடுற வீடியோவுக்கும் எதுவும் கிடையாது. இருந்தாலும் நான் வீடியோ லைவ்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம செஞ்ச தப்பெல்லாம் நம்ம இந்த 3 மாதத்தில் எடிட் பண்ணிடணும் நம்ம வீடியோ ஃபுல்லாக.
அப்போ வந்து வாட்ச் ஹவர் ஓரளவு கம்மியானுச்சு அப்படின்னா, நம்ம இப்போ போடுற லைவ் ஷார்ட்ஸ் அப்படிங்கிறதுல அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு வந்து மானிடைசேஷனுக்கான சரியான எலிஜிபிலிட்டி இருக்கும். 4000 வாட்ச் ஹவர் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ வந்து லைவ்லாம் போட்டுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நான் செஞ்ச தப்பை வந்து தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. நம்ம யூடியூப் வந்து நமக்கு நல்லாவே நல்லாவே வந்து வியூவர்ஸ் எல்லாம் கொடுக்கும். நம்ம வந்து என்ன நினைப்போம் அப்படின்னா, சீக்கிரமாக சப்ஸ்கிரைபர் வாங்கணும், நம்ம சீக்கிரமாக மானிடைசேஷன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நம்ம ஒவ்வொரு வேலையுமே செஞ்சுருவோம். அதுவும் இல்லாமல் நான் ஏமாந்தது எப்படின்னா, அடுத்த சேனல்லாம் பார்ப்பேன். அவங்களாம் போடுறாங்க, சரி நம்மளும் போடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அந்த ஒரு லைவை போட்டேன், சைலண்ட் லைவை. ஆனால் எனக்கு இந்த மாதிரியான ஆப் வந்துருச்சு. நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாகவே கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க யூடியூப்பில். அவங்க வந்து கேட்டிருக்காங்க, சைலண்ட் லைவ் எப்படி போடுறது? என் ஃப்ரெண்டு நிறைய பேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் கேட்டாங்க. அந்த ஆப்ஷன் வந்து ஒரு சில பேருக்கு காமிக்கும், ஒரு சில பேருக்கு காமிக்காது. எனக்கு காட்டுது, அதனால் நான் போடுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் வந்து அது கடைசி வரைக்கும் நான் போடாமல் இருந்திருந்தாலே நல்லது தான் நான் நினச்சிட்ருக்கேன். அதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தயவு செஞ்சு யாரும் வந்து சைலண்ட் லைவ் போடுங்க, ஆனால் பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுங்க. சைலண்ட் லைவாக போடுறோன்னு சொல்லிட்டு மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் அந்த மாதிரியான ஹவர்ஸ்லாம் போடாதீங்க. இந்த மாதிரி லைவ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் இப்போ இல்லைனாலும் பின்னாடி நமக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துடும். நமக்கு பின்னாடி வந்து அதை நினச்சி கஷ்டப்படுறதுக்கு நம்ம வந்து இப்போவே வந்து நம்ம சேனலை வந்து சரி பண்ணிக்கலாம். எல்லாரும் சொல்லுவாங்க, அடிபட்டால் தான் ஒவ்வொரு சில விஷயம் நமக்கு தெரியும் அப்படின்னு. அதுபோல் எனக்கு இந்த யூடியூப் வந்து எனக்கு பெரிய ஒரு இடியை இறக்கிருச்சு என்னோடய சேனலில். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து அந்த மாதிரியான விஷயங்களை செய்ய மாட்டேன். அது இப்போவே சொன்ன வரைக்குமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா $100 ஏறுற இடத்துல ஒரு $80 கிட்டத்தட்ட வந்துச்சு, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நான் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். நீங்களும் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாமல் சரியான முறையில் உங்கள் சேனலை வந்து ரன் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும்.